Hello guys. இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க எஃபெக்டை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு வசந்தி ஃபோக்கஸ். நான் உங்கள் ராஜா கோபி. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபுட்டேஜை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன் கிளிப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக ஃபியூஷன் பேஜ் வந்துடலாம். ஃபியூஷன் பேஜில் வந்தீங்க அப்படின்னா மீடியா இன் மீடியா அவுட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த மீடியா இன் மீடியா அவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீடியா என்ன கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் டூல் அப்படிங்கிற ஒரு பார் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் பிளானர் ட்ராக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணி ஆட் கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒன்னோட ஆட் ஆகும். இப்போ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா செட் கோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் செட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ராக்கர் பாயிண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த ரஃபாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரேமிங்கை ஸ்டார்டிங் ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துட்டு ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ட்ராக்கிங் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ராக்கிங் ஆகிடும். ஒன்ஸ் ட்ராக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் பிளானர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோடு ஆட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு நோடு ஆட் பண்ணலாம். அதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு இந்த நோட மீடியா இன்னோட மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் நோடு வேணும். அதனால் ஒரு பேக்ரவுண்ட் நோடு ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மெர்ஜ் 2வை கிளிக் பண்ணிட்டு Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் நோடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் என்ன கலரில் வேணும்னு நினைக்கிங்களோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கலர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு பிஎஸ் ப்ளைன் அப்படிங்கிற ஒரு நோடு இருக்கும். அந்த நோடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிங்களோ அந்த இடத்த அக்யூரேட்டாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு இந்த கார் சுற்றி இந்த எஃபெக்ட் வேணும். அதனால் இந்த கார் சுற்றி நான் கட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் சாலிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் செக்கில் இருக்கும். அதை அன்செக் பண்ணிவிட்டு பார்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் பேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட வீடியோ ஸ்டார்டிங் ஃப்ரேமில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பொசிஷன் லென்த் 2 இதுலேயுமே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 2ஓட வேல்யூவையும் 0 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட எண்டு ஃப்ரேமுக்கு போயிட்டு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு பொசிஷன் வேல்யூ 5 லென்த் வேல்யூ 2 என்ன ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எஃபெக்ட் அச்சீவ் ஆகிருக்கும். பட் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணதை விட்டு அது வெளியே வந்திருக்கும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெர்ஜ் 2ல் இருக்க எல்லாத்தையுமே அன்லிங்க் பண்ணிவிட்டு மெர்ஜ் 2வை டெலிட் பண்ணிவிட்டு மெர்ஜ் 1ஓட எல்லாம் லிங்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறதுக்கு சாஃப்ட் க்ளோ ஆட் பண்ணலாம். அதுக்கு மறுபடியும் நீங்கள் பிளானர் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேஸ் பார் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷனில் சாஃப்ட் க்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நோடு வரும். அந்த நோடை ஆட் பண்ணி இப்போ நமக்கு இந்த எஃபெக்ட் அச்சீவ் ஆகிருக்கும். எடிட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயமே ப்ராக்டிக்ஸ் தான். ப்ராக்டிக்ஸ் நல்லா பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங்கை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.